அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ் வீச்சு நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தோம். அத நல்லா பார்த்து பயிற்சி பண்ணிக்கோங்க. அடுத்து மேல் வீச்சு. வண்டி சக்கரம் போல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதேபோல ஒரு மாட்டுடைய வால் நம்ம போய் சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்ட பின்பகுதி தொட்டோம் அப்படின்னம்னா, அது எப்படி வந்து சொழட்டி அடிக்குன்னே சொல்ல முடியாது. எந்த திசையில வேணுமாலும் சொழட்டி அடிக்கும். அதுபோல தான் வீச்சோட முறைகளும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போடும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தியும் தெளிவா சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி நம்ம வண்டி சக்கரத்த வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதே போல் இப்போ நம்ம மேல் வீச்சு செய்ய போகிறோம். இப்போ அவர் செய்வார் பாருங்க. மேற்கு திசையை நோக்கி கம்பை வீசுவார். எங்க செய்யுங்க. மேல் வீச்சு எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். நல்லா முதுகு பின்னாடி நல்லா இழுத்து மெதுவாக செய்யுங்க. முதுகு பின்னாடி இழுத்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும். நல்லா முன்னாடி போகும்போது நல்லா அழுத்தம் கொடுக்கணும். கம்பு இடதுலேருந்து வலது பக்கம் போகும்போது வலது கைக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கம்பு வரும்போது இடது கைக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து செய்யணும். நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக செய்யுங்க. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா ஏறி அடிக்கணும். கம்பை எந்த அளவுக்கு நீட்டி அடிக்கிறோமோ அப்போ தான் அந்த கம்போடைய அடி எங்கே விழுகுது அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாம் பயிற்சி பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக அது எந்த இடத்துல போய் நமக்கு கரெக்டாக நிற்கிது அப்படின்றது தெரியும். நல்லா பாருங்கள். மேல் வீச்சு செஞ்சாலும் அந்த கண் பகுதியில் தான் கொண்டு போய் நிப்பாட்டுவார். வலது பக்கம் இருந்து செய்யும்போது கம்பு இடது பக்கம் போகும். அப்போ அந்த இடது கண்ணுகிட்ட கொண்டு போய் நிறுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 முறை பாருங்கள். அதே மாதிரி இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கம்பு பாஸ் ஆகும்போது வலது கண் பக்கம் கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ வடக்கு பகுதியை நோக்கி செய்யுங்க. நல்லா வேகமாக செய்யுங்க. மேல் வீச்சு நல்லா எட்டி அடிங்க பார்ப்போம். நல்லா இப்படி தான் மேல் வீச்சு செய்யணும்.